திருவாரூரில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மண்பானை, பித்தளை பானை, அடுப்பு ஆகியவற்றின் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் தை மாதம் 1ஆம் தேதி பொங்கல் பண்டிகையை தமிழர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை தை முதல் நாளான வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. தை முதல் நாள் பொங்கல் அன்று மக்கள் தங்களுடைய வீடுகளில் புது பானையில் பொங்கல் வைத்து சூரியனை வழிபடுவது வழக்கம். பழங்காலத்தில் வீடுகளில் உள்ள அனைத்து பொருட்களுமே மண்பாண்டங்களாக இருந்தன. ஆனால் தற்போது அந்த நிலை மாறி பித்தளை பாத்திரங்கள், எவர் சில்வர், நான்ஸ்டிக் பாத்திரங்கள் போன்றவற்றை அதிக அளவில் மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் பொங்கல் வைப்பதற்கும் மண்பாண்டங்களை தவிர்த்து மற்ற பாத்திரங்களில் பொங்கல் வைத்து கொண்டாடுகின்றனர். ஆனாலும் பாரம்பரியம் மாறாமல் திருவாரூர் மாவட்டத்தில் கிராம மற்றும் நகர்ப்புறங்களில் மண்பாண்டங்களில் பொங்கல் வைத்து கொண்டாடி வருகின்றனர். பொங்கல் பண்டிகைக்கு சில நாட்களே உள்ள நிலையில் மண்பானை, மண் அடுப்பு, மண் சட்டி உள்ளிட்ட மண் பாண்டங்கள் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மேலும் அதற்கு இணையாக பித்தளை பானைகள், எவர் சில்வர் பாத்திரங்களும் விற்பனையாகின்றன. மேலும் திருமணமான பெண்களுக்கு பொங்கல் வரிசை வழங்குவதற்காக பெற்றோர்கள் பித்தளை பானைகள் மற்றும் பாத்திரங்களை வாங்கி செல்கின்றனர். இதனால் திருவாரூர் மாவட்டத்தில் மண் பானைகள் மற்றும் பித்தளை பானைகளின் விற்பனை சூடு பிடித்துள்ளது.